சிவனின் சிலையும் கண்ணீரின் விலையும். இந்த கதை கடனில் தவிக்கும் வாழ்க்கையில் செட்டில் ஆக துடிக்கும் தனிமையில் அழும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சமர்ப்பணம். நரகத்தின் வாசலில். சென்னை மாநகரத்தின் பரபரப்பான OMR சாலை. மணி இரவு 9:30. கண்ணாடியால் ஆன அந்த பிரம்மாண்ட ஐடி நிறுவனத்தின் 14வது மாடியிலிருந்து வெளியே வந்தான் சிவா. அவன் கண்கள் சிவந்திருந்தன, உடம்பு சோர்வாக இருந்தது. ஆனால் அதைவிட அவன் மனது மிகவும் சோர்ந்து போயிருந்தது. கார் பார்க்கிங்கில் அவனது பைக் நின்றிருந்தது. 2 மாத டியூ EMI கட்டாததால் எப்போது வேண்டுமானாலும் பைக்கை தூக்கிச் சென்று விடுவார்களோ என்ற பயம் அவனுக்குள் இருந்தது. வண்டியை ஸ்டார்ட் செய்தான். பெட்ரோல் இண்டிகேட்டர் ரிசர்வில் கண்ணடித்தது. அவனது வாழ்க்கையும் அப்படித்தான் ரிசர்வில் ஓடிக்கொண்டிருந்தது. வீட்டிற்கு செல்லும் வழிநெடுகிலும் பெரிய பெரிய விளம்பர பலகைகள். சொந்த வீடு வாங்குங்கள், சொர்க்கத்தில் வாழுங்கள் என்ற வாசகங்கள் அவனை பார்த்து எக்காலமிட்டு சிரிப்பது போல இருந்தது. சிவாவுக்கு வயது 32. இந்த வயதில் அவனது நண்பர்கள் பலர் வீடு வாங்கிவிட்டார்கள், கார் வாங்கிவிட்டார்கள், வெளிநாட்டு பயணம் செல்கிறார்கள். இன்ஸ்டாகிராமில் அவர்கள் போடும் போட்டோக்களை பார்க்கும் போதெல்லாம் சிவாவுக்கு நெஞ்சில் ஒரு முள் குத்துவது போல இருக்கும். நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன்? மாதம் 60,000 சம்பளம் வாங்குகிறேன், ஆனால் கையில் 1000 ரூபாய் கூட நிற்கவில்லையே. எங்கே போகிறது என் பணம்? வீட்டிற்குள் நுழைந்தான். வாடகை வீடு. அவன் மனைவி வித்யா சோகமாக அமர்ந்திருந்தாள். என்னங்க? வீட்டு ஓனர் போன் பண்ணாரு. வாடகை ஏத்த போறாராம், இல்லன்னா காலி பண்ண சொல்றாரு என்றாள். சிவா எதுவும் பேசவில்லை. நேராக குளியல் அறைக்கு சென்றான். ஷவரை திறந்து விட்டான். தண்ணீர் சத்தத்தோடு சேர்ந்து அவன் அழுகை சத்தமும் வெளியே கேட்காதவாறு அந்த ஈரம் கலந்த தனிமையில் கதறி அழுதான். கடவுளே, நான் என்ன பாவம் செய்தேன்? குடிக்கல, சூதாடல, பொய் சொல்லல, உழைக்கிறேன், நாய் மாதிரி உழைக்கிறேன், ஆனா நிம்மதி இல்லையே. கடன் கழுத்தை நெருக்கிதே. இதுக்கு ஒரு விடிவே இல்லையா? அவமானத்தின் உச்சம். அடுத்த நாள் அலுவலகம். மேலதிகாரி சிவாவை அழைத்தார். சிவா, உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டல்லா இருக்கு. இதே நிலைமை நீடிச்சா அடுத்த அப்ரைசல்ல உனக்கு சிக்கல் வரும் என்று எச்சரித்தார். ஏற்கனவே வாங்கிய பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு பில் எல்லாம் சேர்ந்து அவன் சம்பளத்தை விழுங்கிக் கொண்டிருந்தன. இதில் வேலை போனால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. மதியம் உணவருந்தும் நேரம். சிவாவின் நண்பன் ஒருவன் போன் செய்தான். மச்சான், அடுத்த வாரம் என் புது வீட்டு கிரகப்பிரவேசம், நீ கண்டிப்பா வரணும், மறக்காம கிஃப்ட் வாங்கிட்டு வா என்றான். சிவாவுக்கு தொண்டை அடைத்தது. நண்பனின் வளர்ச்சி சந்தோஷம்தான், ஆனால் தன் இயலாமை. கையில் பஸ்ஸுக்கு கூட காசில்லை. இதில் கிஃப்ட் எங்கே வாங்குவது? சரிடா என்று சொல்லி போனை வைத்தான். அன்று மாலை கடன் வசூல் செய்யும் ஏஜென்ட் அவன் அலுவலக வாசலிலேயே வந்து நின்றான். செக்யூரிட்டி முன்னிலையில் சிவாவை தரக்குறைவாக பேசினான். ஏன் சார், கட்ட முடியலன்னா எதுக்கு கடன் வாங்குறீங்க? பிச்சை எடுக்க வேண்டியதுதானே? அந்த வார்த்தை சிவாவின் தன்மானத்தை சுக்குநூறாக உடைத்தது. அலுவலகமே வேடிக்கை பார்த்தது. சிவா தலை குனிந்து நின்றான். அவன் கண்களில் நீர் வழிந்தது. அன்று இரவு அவன் வீட்டிற்கு போகவில்லை. நேராக மெரினா கடற்கரைக்கு சென்றான். அலைகள் சீறிப்பாய்ந்து கொண்டிருந்தன. இந்த அலைகளில் விழுந்து செத்து விடலாமா என்ற எண்ணம் அவன் மனதில் தோன்றியது. என் குடும்பத்திற்கு நான் ஒரு பாரம், இன்சூரன்ஸ் பணமாவது அவர்களுக்கு கிடைக்கும் என்று ஒரு விபரீத முடிவை நோக்கி நடந்தான். அந்த துறவியின் வரவு. கடலை நோக்கி நடந்த சிவாவின் கையை யாரோ பிடித்து இழுத்தார்கள். திரும்பி பார்த்தான். அழுக்கு வேட்டி கட்டிய ஒரு வயதான பெரியவர். முகத்தில் ஒரு தேஜஸ், கண்கள் மட்டும் மின்மினி பூச்சி போல ஜொலித்தன. என்னப்பா, கடனுக்கு பயந்து உயிரை விட போறியா? உயிர் என்ன அவ்வளவு மலிவா என்று கேட்டார். சிவா அதிர்ந்தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? பெரியவர் சிரித்தார். உன் முகத்தில் எழுதியிருக்கு தம்பி, கடன், அவமானம், தோல்வி. இதெல்லாம் இல்லாத மனுஷன் யாரு? இதெல்லாம் வாழ்க்கையோட ஒரு பகுதி. இதுக்காக உயிரை விடுறது கோழைத்தனம். சிவா கோபப்பட்டான். உங்களுக்கு என்ன தெரியும் என் வலியை பத்தி? ராத்திரி தூக்கம் இல்ல, நிம்மதி இல்ல. செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா நடுத்தெருவுல நிக்கிறேன். பெரியவர் அமைதியாக சொன்னார். தம்பி, நீ பணத்தை தேடி ஓடுற, ஆனா நிம்மதியை தொலைச்சிட்ட. உன் பிரச்சனை பணம் இல்ல, உன் மனம். நீ உன்னை மத்தவங்க கூட ஒப்பிட்டு பாக்குற கம்பேரிசன். அதுதான் உன் முதல் எதிரி. உனக்கு ஒரு வழி சொல்றேன். உன் கடன் தீரணும், நீ வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா நீ போக வேண்டியது பேங்க் மேனேஜர் கிட்ட இல்ல, ருண விமோசன லிங்கேஸ்வரர் கிட்ட.
யார் அது என்று கேட்டான் சிவா. கும்பகோணம் பக்கத்துல திருச்சேரைன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே சிவன் சாரபரமேஸ்வரர்னு இருக்கார். அங்க ஒரு தனி சன்னதியில ருண விமோசன லிங்கேஸ்வரர் இருக்கார். ருணம் என்றால் கடன், விமோசனம் என்றால் விடுதலை. அந்த காலத்துல மார்க்கண்டேய முனிவரே தன் கஷ்டம் தீர அங்கதான் பூஜை பண்ணார். நீ அங்க போ, சும்மா சாமி கும்பிட்டு வராதே. அங்க போய் உன் மனசை இறக்கி வை. 11 திங்கட்கிழமை மண்டேஸ் அங்க போய் தீபம் போடு, உன் வாழ்க்கை மாறும் சொல்லிவிட்டு அந்த பெரியவர் கூட்டத்தோடு கூட்டமாக மறைந்து விட்டார். சிவாவுக்கு அது சிவனா அல்லது சித்தரா என்று தெரியவில்லை. ஆனால் அந்த இருட்டில் ஒரு வெளிச்சம் தெரிந்தது. திருச்சேரை நோக்கிய பயணம். சிவா விடுப்பு எடுத்தான். கையில் இருந்த கடைசி சேமிப்பை எடுத்துக்கொண்டு திருச்சேரைக்கு கிளம்பினான். கோயில் மிகவும் பழமையானது. உள்ளே நுழைந்ததும் ஒரு இனம் புரியாத அமைதி. அவன் ருண விமோசன லிங்கேஸ்வரர் சன்னதிக்கு சென்றான். அங்கே ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. சிவா மண்டியிட்டான். அவன் மனதில் இருந்த பாரமெல்லாம் கண்ணீராக கொட்டியது. சிவபெருமானே, எனக்கு பணக்காரனாக வேண்டாம், எனக்கு நிம்மதி வேணும். இந்த கடன் தொல்லையில இருந்து விடுதலை வேணும். என் குடும்பத்தை நான் நல்லா பார்த்துக்கணும். என்னை கைவிட்டுடாதீங்க என்று மனமுருகி வேண்டினான். அப்போது அர்ச்சகர் அவனுக்கு விபூதி கொடுத்தார். தம்பி, நம்பிக்கையோடு இரு. கடன் தீர்க்கும் ஈசன் இவர். இவரை நம்பினவங்க கைவிடப்பட்டதா சரித்திரமில்ல. ஆனா ஒரு விஷயம், பரிகாரம் பண்ணிட்டோம்னு சும்மா இருக்க கூடாது, முயற்சியும் பண்ணணும். அந்த முயற்சிக்கு இவர் துணையா இருப்பார். சிவா அந்த விபூதியை நெற்றியில் பூசினான். அவன் மனதில் இருந்த தற்கொலை எண்ணம் மறைந்து வாழ வேண்டும் என்ற வெறி பிறந்தது. மூங்கில் மரத்தின் பாடம். ஊர் திரும்பினான் சிவா. உடனே அதிசயம் நடந்ததா? வானத்திலிருந்து பணம் கொட்டியதா? இல்லை, மாறாக சோதனைகள் அதிகமாயின. அலுவலகத்தில் வேலை போனது. ஆம், அந்த லே ஆஃபில் சிவாவும் வேலையை இழந்தான். இப்போது கையில் வேலையும் இல்லை, பணமும் இல்லை. சிவா உடைந்து போயிருக்க வேண்டும். ஆனால் திருச்சேரையில் கிடைத்த அந்த நம்பிக்கை அவனை தாங்கி பிடித்தது. அவன் தினமும் காலையில் எழுந்து சிவபுராணம் படித்தான். தெய்வத்தான் ஆகா தெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்ற குரலை மனதில் ஏற்றிக்கொண்டான். வேலை தேடினான். சின்ன சின்ன வேலைகள் கூட செய்ய தயாரானான். ஒரு நாள் அவனது நண்பன், பழைய காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருவன் போன் செய்தான். சிவா, நான் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறேன். சம்பளம் கம்மிதான், ஆனா உழைச்சா பங்குதாரராகலாம். வர்றியா? சிவா யோசிக்கவில்லை, உடனே ஒப்புக்கொண்டான். சம்பளம் மாதம் 25,000 தான். அவனது பழைய சம்பளத்தில் பாதிக்கும் குறைவு. வீட்டு ஓனரிடம் கெஞ்சி கால அவகாசம் வாங்கினான். மனைவியின் நகைகளை அடகு வைத்து சமாளித்தான். ஆனால் இம்முறை சிவாவிடம் ஒரு மாற்றம் இருந்தது. அவன் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படவில்லை. என் வாழ்க்கை என் கையில், சிவனின் அருள் என் நெஞ்சில் என்று வெறித்தனமாக உழைத்தான். சீன மூங்கில் மரம் போல அவன் வெளியே வளர்வது தெரியவில்லை. ஆனால் உள்ளே அவன் வேர்கள் பலமாகிக் கொண்டிருந்தன. மாற்றத்தின் ஆரம்பம். 6 மாதங்கள் ஓடின. சிவாவின் கடும் உழைப்பு அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தூக்கி நிறுத்தியது. அவன் இரவு பகலாக உழைத்தான். சனி ஞாயிறு பார்க்கவில்லை. அவனது நேர்மை உழைப்பு அந்த நிறுவனத்திற்கு பல புதிய ப்ராஜெக்டுகளை பெற்று தந்தது. ஒரு நாள் அந்த நிறுவனத்திற்கு ஒரு வெளிநாட்டு முதலீடு கிடைத்தது. நிறுவனத்தின் மதிப்பு பல கோடிகளாக உயர்ந்தது. நண்பன் சிவாவை அழைத்தான். சிவா, நீ சாதாரண ஊழியர் இல்ல, நீ இந்த கம்பெனியின் தூண். இந்தா, இது உனக்கான பங்கு என்று ஒரு செக்கை நீட்டினான். அந்த தொகையை பார்த்து சிவாவுக்கு தலை சுற்றியது. அது அவனது மொத்த கடனையும் அடைத்து இன்னும் மிச்சம் இருக்கும் அளவு பெரிய தொகை. ருண விமோசனம். சிவா நேராக வீட்டுக்கு ஓடினான். மனைவியை கட்டிக்கொண்டு அழுதான். வித்யா, நாம ஜெயிச்சிட்டோம். இனி நமக்கு கடன் இல்ல. இனி யாரும் நம்மள கேவலமா பேச முடியாது. அடுத்த வாரமே அவன் தனது எல்லா கடன்களையும் அடைத்தான். கிரெடிட் கார்டை உடைத்தெறிந்தான். பைக்கின் மீதிருந்த கடனை முடித்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் NOC வாங்கினான். அந்த நிமிடம் அவன் உணர்ந்த நிம்மதி இருக்கிறதே, அது கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. அவன் பாரம் இறங்கியது. அவன் தலை நிமிர்ந்தான். மீண்டும் திருச்சேரைக்கு சென்றான். இம்முறை அழுது கொண்டு செல்லவில்லை, ஆனந்த கண்ணீரோடு சென்றான். சாரபரமேஸ்வரர் சன்னதியில் நின்று, அப்பா, நீ சோதிச்ச, ஆனா கைவிடல. உன்னை நம்பினதுக்கு எனக்கு புது வாழ்க்கையை கொடுத்துட்ட என்று நன்றி சொன்னான். உண்மையான செல்வம். இன்று சிவா ஒரு பெரிய நிறுவனத்தின் பங்குதாரர்.
சொந்த வீடு, கார் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இப்போது அவனிடம் பழைய சிவா இல்லை. அவன் ஆடம்பரமாக செலவு செய்வதில்லை. கஷ்டப்படுபவர்களுக்கு உதவுகிறான். கடனில் தவிப்பவர்களுக்கு வழிகாட்டுகிறான். அவன் நண்பர்கள் இப்போது அவனை பார்த்து, நீ கொடுத்து வச்சவன்டா என்கிறார்கள். அதற்கு சிவா சிரித்துக் கொண்டே சொல்வான், நான் கொடுத்து வச்சவன் இல்ல, என்னோட கஷ்டங்களை கடவுள் கிட்ட கொடுத்து வச்சவன். நண்பர்களே, சகோதரிகளே, இந்த கதையில் வரும் சிவா வேறு யாரும் இல்லை, அது நீங்கள்தான். கடன் இருக்கிறதா? வேலை சரியில்லையா? செட்டில் ஆக முடியலையேன்னு கவலையா? கலங்காதீர்கள். சிவாவுக்கு உதவிய அதே ருண விமோசன ஈசன் உங்களுக்கும் உதவுவார். ஆனால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது 3 விஷயங்கள். ஒப்பீட்டை நிறுத்துங்கள். அடுத்தவன் வாழ்வை இன்ஸ்டாகிராமில் பார்த்து பெருமூச்சு விடுவதை நிறுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். முயற்சியை கைவிடாதீர்கள். மூங்கில் மரம் போல வெளியே வளர்ச்சி தெரியவில்லை என்றாலும் உள்ளே வேர்விட்டுக் கொண்டே இருங்கள். சரண்டர். சிவனே, இனி எல்லாம் உன் பொறுப்பு என்று பாரத்தை இறக்கி வையுங்கள். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இன்றே உங்கள் முயற்சியை தொடங்குங்கள். வெற்றி நிச்சயம். ஓம் நம சிவாய.